ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியனப்போ நம்ம சூரியகுமார். இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்துட்டு பீமா சகி எல்ஐசியில் இருக்கீங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து பீமா சகி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது பெண்களுக்கு அட்வைஸராக வந்து எல்ஐசி அட்வைஸராக வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஸ்டைஃபண்டோட வந்து எல்ஐசி பீமா சகியில் எல்ஐசி அட்வைஸராக எல்ஐசி ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுலேயே அவங்க டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதில் ஏஜென்ட் கேட்டகரி வரும். ஏஜென்ட் கேட்டகரியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்தவங்கள விட பிஜிடிஎம் படித்தவங்களுக்கும் முன்னுரிமை தராங்க. அதில் பிஜிடிஎம் படிச்சிருந்தா கூட எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியும். ஆனால் அதே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேக்டோர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் அந்த பேக்டோர் அப்பாயின்மெண்ட் இல்லை. அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏஜென்ட் கேட்டகரி அந்த வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வந்து எல்ஐசி பீமா சகி திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. இது பெண்கள் வேலைவாய்ப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன். தேங்க்யூ.